வார்த்தைகளை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வேகமாக சில ஆலோசனைகளை திருமணத்தில் இணைய போகிற பிள்ளைகளுக்கும் நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த 1ஆம் அதிகாரம் ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிங்களேன். சூப்பர். யார் ஆலோசனை நடக்கக்கூடாது? சரிங்களா, நான் ஃபாஸ்ட்டாக போவேன். இது ஆலோசனை மாத்திரம்தான், செய்தி அல்ல. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடாது, ரெண்டாவது நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, பிறகு என்னங்க செய்ய? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. சார், பைபிள் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். எபிரியல் ஒரு வார்த்தை உண்டு, பராக். பராக் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் எப்போதும் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவே சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இதில் தமிழ் வேதாகமத்தில் பாக்கியவான், இங்கிலீஷ் வேதாகமத்தில் பிளஸட் அப்படின்னு என்னது? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அப்போ அந்த தெய்வீக ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னாலும் அந்த பராக் என்கிற அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பாவிகள் வழியில் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. இது இப்படி வச்சுக்கலாமே. நம்ம நடந்து போகிறோன்னா முதலாவது நடக்கிறோம், சரிங்களா? நடக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம நடக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டா என்ன தோணுன்னா, கொஞ்சம் நேரம் படுக்கலாமா, நிற்கலாம். ஸோ முதலாவது நடக்கிறது, ரெண்டாவது கொஞ்சம் தூரம் போயிட்டா நிற்கிறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன யோசிப்போம்? இதுதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நடக்கிறது, நிற்கிறது, உட்காருகிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் என்ன செய்யக்கூடாது? ஆலோசனை கொடுக்கிற ஜனங்கள் அதிகமாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆகவே வசனம் சொல்லுது, நீ அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கணும்னா, அந்த பராக் ஆசீர்வாதத்தில் தங்கி இருக்கணும்னா, நீ யாருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாதுன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையை என்ன செய்யாத. தெரியுமா, சில நேரம் நம்ம பேசி ஃபோனில் பேசுவோம், இல்லை நேரு கண்டா பேசுவோம். எப்படின்னா, இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல, அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல, உனக்கு என்ன தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் என்ன செய்கிறேன், உனக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்ன தெரியுமா, சில ரகசியங்களை பேசிக்கொள்ளுவாங்க. அதாவது, உனக்கு இது தெரியாதா, உன்கிட்ட சொல்லலையா? இதெல்லாம் எது தெரியுமா? அந்த ரகசியங்களை கொண்டு வருகிற ஆலோசனை ரொம்பவும் ரொம்பவும் ஆபத்தானது. அல்லேலூயா. இந்த அவங்க அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிற ஜனங்கள் மத்தியில் நாமும் அதோடு கூட சேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அவங்க வழிக்கு நம்ம வழி என்ன செஞ்சிருவாங்க? திருப்பி கொண்டு போயிடுவாங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 1:15 வாசிங்களேன். என் மகன் யாரு கூட நடக்கக்கூடாதான்? அவங்க ஒரு ஆலோசனை சொல்லி இந்த பாதையில் நட அப்படின்னு சொன்னா, உன் கால் அந்த பாதத்தில் என்ன செய்யக்கூடாதான்? சொல்லுங்க, நடக்கக்கூடாது. அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வழிக்கு கொண்டு வர என்ன செய்வாங்க? முயற்சி பண்ணுவாங்க. என் மகனே, அவங்க பாதையில் நீ என்ன செய்யாத? நடக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம சரியான பாதையில் நடக்கிறோம் என்று சொல்லி எப்படி தெரியும்னா, நம்மோடு சேர்க்கிறவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, இந்த காரியம் இப்படி இருக்கு, இதற்காக என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வழியிலே நடக்கிறது தான்
நல் ஆலோசனை. அல்லேலூயா. அப்போ யார் சொன்னாலும் அப்படி சொன்னா இப்படி சொன்னா இது உனக்கு தெரியுமா அது தெரியுமா அப்படிங்கிறது கேட்குற கேள்வியிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும், இந்த வழி நம்முடைய வழி அல்ல. அதான் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட வழிக்கு உன் காலை என்ன செய்யாத, திருப்பாத. அல்லேலூயா. ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ரெண்டாவது பாவிகள் வழியில் என்ன செய்யக்கூடாதான். ஏன்? நல்ல கவனிங்க. நான் பாவிகளுடைய, இப்போ நீங்களும் நானும் ஒரு பாவியுடைய கூட்டத்தில் போய் நிற்கிறது வேற, பாவிகள் நம்ம பக்கம் நிற்கிறது வேற. புரியுதா? நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது சிலவங்களுக்கு டவுட்டாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ நாம் பரிசுத்தவான்கள், கர்த்தர் நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாருன்னா நாம் என்ன செய்யணும்னா, பாவிகள் உட்காருகிற அந்த பாவிகள் நிற்கிற அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதான், நிற்கக்கூடாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்காய் வேறு பிரித்து எடுத்திருக்கும் போது நாம் அவர்கள் வழியில் அங்கே நிற்கிறது அது தவறான ஒரு பாதைக்கு நேராக நாமும் போய்விடுவோம். வேதம் என்ன சொல்லுது பாருங்களேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்களேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியலுக்கும் ஐக்கியம் ஏது. அப்படியே 16 வாசிங்க. இல்லை. அவர்கள் மத்தியில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வேறு பிரிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கும் போது பாவிகள் நிற்கிற இடத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது. அப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் என்பது, யாரோடு நிற்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. முதலாவது துன்மார்க்கர் கூட என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது. ஏன்? ஏன்னா நம்ம வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்லுது, உட்காரக்கூடாது. பரியாசக்காரன் என்ன தெரியுமா, மற்றவங்களை குறித்து ஏளனமாய் பேசுகிற ஒரு ஜனம். சரிங்களா? ஒரு வசனத்தை வாசிங்களேன். நெகேமியா 2:18-19 வாசிங்க. போன வாரம் வாசித்தோம்னு நினைக்கிறேன். அதான் நெகேமியா சொல்கிறாரு, கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது, தேவனுடைய கரம், ராஜாவின் எல்லாரும் சப்போர்ட் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ சனபலாத்தும் தோபி அவங்க என்ன சொல்கிறாங்க வாசிங்க 19. ம் 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 என்ன பண்ணாங்களாம்? இப்போ தான் 18 சொல்கிறாரு, ராஜா தான் எனக்கு சொல்லியிருக்காரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, பரியாசம் பண்ணி அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட மற்றவர்களை குறித்து பரியாசம் பண்ணுகிற இடத்துல நீங்களும் நானும் உட்காரக்கூடாதுன்னு பைபிள் என்ன செய்யுது, சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியம் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன தான் பண்ணணும்? அந்த இப்போ சங்கீதம் 1க்கே வாங்கலாம். இரவும் பகலும் வேதத்தில் இந்த 3 செய்யாமல் நான் என்ன செய்யணுமா, என்ன செய்யணும்? வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரியா? அப்போ இது விட்டுட்டு இந்த 3 காரியத்தை என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு விட்டுட்டு எதை வாசிக்கணுமா? எதை வாசிக்கணும்?
கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது. சிலவங்க கேளுங்களேன், நான் 10 முறை வாசித்துட்டேன், 20 முறை வாசித்துட்டேன்பாங்க. குட். ஆனால் வசனங்க என்ன சொல்லுது? வாசிக்கிறத பற்றி பேசவே இல்லை. வசனம் சொல்லுது, நீ வசனத்தை தியானிக்கணும். வாசிக்கிறது வேறு, தியானிக்கிறது வேறு. நல்ல கவனிங்களேன். இந்த தியானம் செய்கிறது என்று சொன்னால் வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, என் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் கேப் என்ன இருக்குன்னு ஆராய்ந்து அறிகிற காரியங்கள் தான் வார்த்தையை தியானிக்கிறது. வேதம் சொல்லுகிறது வெறும் வாசிக்கிறதல்ல. வாசிக்கிறது நல்லது, எல்லாரும் வாசிப்பாங்க. வசனம் சொல்லுது நீ என்ன செய்யணும்னா நீ வார்த்தையை தியானிக்கணும். அல்லேலூயா. வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முதலாவது தாவீது என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், இல்லை இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். என்ன இருக்கணுமா? ஏமா பிரியம் இல்லாட்ட தியானிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. unless until you love the word. வார்த்தையை நான் நேசிக்கலன்னா என்னால் வார்த்தையை வாசிக்கலாம், ஆனால் தியானிக்க முடியாது. அல்லேலூயா. தாவீது என்ன சொல்ற? சங்கீதம் 119:97 வாசிங்களேன். வாசிங்க. சூப்பருங்க. இவரால் ஏன் தியானிக்க முடிஞ்சுச்சுன்னா இவர் வார்த்தையை நேசிக்கிற ஒரு நபர். அல்லேலூயா. வார்த்தையை நேசிக்கிறவங்க தான் தியானம் செய்ய முடியும். இல்லாட்டா வார்த்தையை நேசிக்காதவங்க வேணும்னா நல்லா வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்போ தியானம் பண்ணணும்னா முதலாவது ஐ நீட் டு லவ் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையை 2 வசனம் பார்த்துட்டோம் இல்லையா? பிரியமாக இருக்கணும்னா அந்த வார்த்தையை நான் நேசிக்கணும். என்னுடைய முதல் அன்பு, மை ஃபர்ஸ்ட் லவ் ஷுட் பி காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தை தான் என்னோட முதல் அன்பாய் மாறணும். அப்பந்தான் நான் தியானம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது எவ்வளவாய் வார்த்தைகளை நேசிக்கிறார் என்று சங்கீதம் 119 முழுவதும் வாசித்து பார்த்தா அவர் வார்த்தைக்காய் எவ்வளவு ஏங்குகிறார் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அல்லேலூயா. எரேமியா என்ன சொல்றார் பாருங்களேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. வார்த்தை கிடைச்ச உடனே என்ன செய்தார்? அவர் அப்படி என்ன செஞ்சாரு? உள்ளே வாங்கிக்கிட்டாரு. என்னம்மா கொடுங்க? போதும் போதும் போதும். அவர் சொல்றாரு, வார்த்தை கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன்? உள் வாங்கிட்டேன். அவ்வளவாய் வார்த்தைக்காய் காத்திருந்து அவங்க நேசிக்கிற ஒரு நபர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது வார்த்தை மேலே நேசம் வேணும், பாசம் வேணும், அன்பு வேணும். அந்த வார்த்தையை நேசிக்கலைன்னா நம்மால் தியானம் செய்ய முடியாது. அல்லேலூயா. வாசிக்கலாம், ஆனால் தியானிக்கிறதுக்கு இதை நேசித்தால் தான் தியானம் செய்ய மனசே வரும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தை விட, நம்முடைய பிள்ளைகளோட, நம்முடைய ஜாபை விட இந்த வார்த்தையை நம்ம நேசிக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். எவ்வளவு நம்ம இதை நேசிக்கிறோம்? இதை நேசிக்க நேசிக்க தான் தியானம் செய்ய முடியும். பைபிளை தான் சொல்லுது. அதன் மேல் நான் பிரியமாக இருந்தபடியினால் நான் அதை என்ன செய்தேன்? தியானம் செய்தேன். ஸோ இது முதலாவது. தியானம் செய்வதற்கு என்ன வேணும்? வார்த்தை மேலே ஒரு விருப்பமும் பிரியமும் என்ன செய்யணும்? வேணும். ரெண்டாவது, அந்த பிரியமும் நேசமும் வந்துட்டுனா, நல்ல கவனிங்களேன், நாம் ஒருவரை நம்ம மனசார அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதிகமாய் நேரங்களை அவர்களோடு நாம் என்ன செய்வோம்? தூரத்தில் இருந்ததுனாலும் இப்போ ஃபோன் வேறு கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்போ பாரு ஃபோனு. யார் கூட ரொம்ப பேசுவாங்க? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் என்ன செய்வாங்க? பேசுவாங்க.
இந்த வார்த்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டான உலகத்தில் சின்ன பிள்ளையிலிருந்து பிஸியாக இருக்குங்க. அதுவும் மொபைல் வச்சுட்டு தர மாட்டேங்குது பாருங்க. தென்காசி எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்க்கு. அந்த அம்மா பேர பிள்ளை ஒரு வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒன்றரை வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபோனை வச்சு கொடுத்துட்டா போதும், அமைதி என்ன செய்யும். அதுக்கு பிடிக்கலன்னா இப்படி கையை வச்சு இப்படிங்க. நான் பார்த்து ஆண்டவரே அது பாட்டு பிடிக்கலாம் இப்படிங்க. அதுக்கு தெரியுதுங்க. சின்ன பிள்ளையும் பிஸியாக இருக்குது, பெரிய ஆளும் பிஸியாக இருக்குது. நமக்கு சாப்பிட நேரம் இருக்குது, ஷாப்பிங் பண்ண நேரம் இருக்குது, தூங்க நேரம் இருக்குது, மொபைல் பேச நேரம் இருக்குது. எல்லாத்துக்கும் நீட்டாக நடக்கா இல்லையா? நடக்கு. மொபைல் பார்க்க நேரம் இருக்குது, தூங்க நேரம் இருக்குது, மற்றவங்கள்ட்ட பேச நேரம் இருக்குது, பஜார் போக நேரம் இருக்குது. எல்லாத்துக்கும் கர்த்தர் நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம், ஒரு வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் தியானிக்க நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் இதை குறித்து யோசித்து ஆண்டவரே சொன்னார், வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் என் ஜனங்களை உட்கார வச்சு பிள்ளைகள் தியானம் செய்ய நீ சொல்லிடு, ஆலோசனை சொல்லிடு, அது அவங்க செய்வாங்க, அவங்கள நான் நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் என் மனதில் வைத்தார். தினந்தோறும் நீங்கள் தியானம் பண்ணதுக்கு வேலை ஓடுன்னு ஓடுறோங்க, அது புரியுது எனக்கு. ஆனால் வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் முடியுமா? நேசிச்சா முடியாதவங்களுக்கு அப்படி தான் சொல்லணும். அப்போ நீ ஆண்டவர் வசனத்தை என்ன செய்யலை, பயந்துருவாங்க. தன்னாக்கில் என்ன செய்வாங்க, ஒரு அரை மணி நேரம், வாரத்தில் ஒரு அரை மணி நேரம். இது ஆலோசனை, கர்த்தர் கொடுக்க ஆலோசனை. நீங்கள் அதை செய்வீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஒரு அரை மணி நேரம் பைபிள் எடுத்துகிட்டு நீட்டாக ஃபோன்கள்லாம் கொஞ்சம் தூரம்லாம் வச்சுட்டு அமைதியாக உட்காந்து தியானம் செய்ய ஆரம்பிங்க. ஸோ முதலாவது தியானம் செய்வதற்கு பிரியம் இருக்கணும். ரெண்டாவது பிரியம் இருந்தாலே நேரத்தை கொடுக்க என்ன செஞ்சுருவோம், சொல்லுங்க, ஆரம்பிச்சிருவோம். நேரத்தை கொடுத்தாலே என்ன நடக்குன்னா, கொலோசியர் 3:16 வாசிங்களேன். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 16 வாசிங்க. போதும். நல்ல கவனிங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. எங்கே நிற்கக்கூடாது, எங்கே நடக்கக்கூடாது, எங்கே கூட அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோன்னு நான் நம்புகிறேன். அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பருங்க. அதை விட்டுட்டு நீ என்ன செய்யணும், வேதத்தை என்ன செய்ய, வாசிலாம் கிடையாது, அதெல்லாம் போச்சு. 2025 தியானம் தான், வாசிக்கிறதுலாம் அவுட்டு. இப்போ தியானத்துக்குள்ள வந்தாச்சு. அரை மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன், சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ தியானம் செய்வதற்கு முதலாவது அந்த ஆசை, பாசம், பிரியம் வர நான் நேரத்தை கொடுக்கும்போது நல்ல கவனிங்க, நான் தியானம் செய்வதற்கு முதலாவது நான் அதை நேசிக்கணும். நேசிக்கும் போது நான் நேரத்தை செலவிடுவேன். நேரத்தை செலவிடும் போது கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்தில் வந்து தங்கும் என்று இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வார்த்தை வந்து தங்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? வெறும் லிப் ரீடிங் மாத்திரம் பண்ணால் தங்காதுங்க. தியானம் பண்ணால் வார்த்தை தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்கள் இருதயத்தில் அது என்ன செய்யுமா, தங்கும். ஸோ தியானம் பண்ணும்போது நான் நேசிக்கிறேன், நேரத்தை செலவழிக்கிறேன்னா அது என்ன செய்யுமா, என் இருதயத்தில் வந்து அப்படியே நின்றும், தங்கிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். வாசிங்கள, உபாகமம் 11:19 வாசிங்க. இருதயத்தில் உங்கள் வார்த்தை என்ன செய்யணுமா? அது தியானம் செய்யாட்டா அது என்ன செய்யாது. அதை தியானம் செய்வதற்கு அதை நேசிக்கணும், நேரம் செலவழிக்கணும். அப்பந்தான் என் இருதயத்தில் அது என்ன செய்யும், என்னங்க செய்யும், பதியும். அல்லேலூயா. அப்படின்னா தியானத்துக்குள்ள மூணு பாயிண்ட் பார்த்தல. ஒன்று, அதை நேசிக்கணும்.
நேசிக்கும் போது நேரத்தை கொடுப்போம். நேரம் கொடுக்கும்போது அந்த வார்த்தை என் இருதயத்தில் என்ன செய்யும்? பதியும், தங்கி இருக்கும். அல்லேலூயா. சரி, அப்போ எனக்கு என்ன? பிரதர் கரெக்டாக சொன்னாங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? தியானிக்கிற மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இருதயத்தில் வார்த்தை என்ன செஞ்சுட்டு வந்து இருந்துட்டு, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? சங்கீதம் 119 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க வேகமா. உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்திருக்கேன். ஏன் தெரியுமா? அதனால தான் நான் என்ன செய்யலை. சூப்பருங்க. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வேணும்னா வார்த்தை என் இருதயத்தில் பதித்து இருக்க இன்னும். அல்லேலூயா. ஸோ முதலாவது என்னன்னா, அது எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? வாட் பெனிஃபிட்ஸ் வில் ஐ கெட் இஃப் ஐ மெடிடேட் தி காட்ஸ் வேர்ட்? கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானம் செய்தால் எனக்கு என்ன லாபம்னா, அது என்னை பாவத்திலிருந்து என்ன செய்யுமா? விலக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது சங்கீதம் 119 105 வாசிங்களேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு அது பாதைக்கெல்லாம். அர்த்தம் என்னன்னா, எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும், ப்ரெசன்ட் அண்ட் த ஃபியூச்சருக்கும் அது எனக்கு கைடு பண்ணுகிற ஒரு கருவியாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆலோசனை வேணுமா இல்லையா? ஃபியூச்சரை பற்றி காரியங்கள், கைடன்ஸு, அது வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலையும் ஒரு கைடு அவசியம். அது இந்த வார்த்தை என் இருதயத்தில் இருந்துச்சுன்னா அது என்னை நேராக கைடு பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நேர்த்தியாய் அது கைடு. இதை இப்படி செய், அதை அப்படி செய், இதை இப்படி போ, இதை அங்கே செய். நேர்த்தியாய், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அது சரியாக நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா. முதலாவது என்னை பாவம் செய்ய விடாது, ரெண்டாவது என்னை சரியான வழியில் நடத்தும். அல்லேலூயா. மூன்றாவது என்ன வாசிங்க? கடைசியில் நம்ம வாசித்தோம் அல்லவா, இரவும் பகலும். அந்த வசனத்தை வாசிங்க. தியானமாக இருக்கிற மனுஷன். ம் 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 சூப்பருங்க. எந்த மரம் இலை உதிராது சொல்லுங்க? ஏங்க, நான் சும்மா கேட்குறேங்க. பைபிளில் போயிட்டீங்க. பைபிள் என்ன சொல்லுது? இலை உதிராத எந்த மரம் அப்படி இருக்கு? எனக்கு தெரில. நானும் இப்போ தான் யோசிக்கிறேன். எந்த மரம் அப்படி இருக்கும் எனக்கு தெரில. எல்லாம் உதிரதான் செய்யல. அப்படின்னா இந்த வார்த்தை எனக்குள்ள வந்துட்டுனா, வசனம் சொல்லுது, அவன் கனி கொடுத்துக்கிட்டே என்ன செய்வான்? இருப்பான். அவன் ஆசீர்வாதமாக தான் எப்படி இருப்பான்? பைபிள் சொல். அவன் அந்த பராக் ஆசீர்வாதத்தால் எப்போதும் அவன் நிரம்பி இருப்பான். அல்லேலூயா. பாருங்களேன், அந்த அந்த ஜீவ கனி அது எனக்குள்ளே உருவாகும். அது இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். ஹெப்ரி 4 அதிகாரம் 12 நினைக்கிறேன். ஹெப்ரி 4:12 ஜீவ விருட்சத்தின் கனி. ஹெப்ரி 4:12 வாசிங்க. இல்லை எபிரியர் 4:12 வாசிங்க. நல்ல கவனிங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குன்னா அப்போ அது எப்படி இருக்கு? ஜீவனா இருக்கு. அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எனக்குள்ளே உருவாகும்னா அந்த வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 முடிக்கிறேன் சீக்கிரமா. 22:2 ம் 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 மாதந்தோறும் கனி என்ன செய்யும்? என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ள வசனம். அது என் இருதயத்தில் இப்பொழுது இருக்கிறபடியினால் எனக்குள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை அது மாதம் மாதம் என்ன செய்யுமா? அல்லேலூயா. இலைகள் உதிராது. அந்தந்த மாதத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அது உருவாகிக்கிட்டே இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா.
இலைகள் அந்தந்த சீசனில் உதிர மாதிரி உதிரவே செய்யாதான், மாதம் மாதம் கனி கொடுக்கும். அப்படின்னா என்ன? எல்லா மாதத்திற்கும் தேவையான ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை இப்போ வாஸ்தவம்ல, வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கத்தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சீசன் ஆசீர்வாதம் அல்ல, நிரந்தரமான பராக் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ என்ன பார்த்தோம்? என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாமா? சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குன்னு வீட்டை பூட்டிக்கிட்டு உட்காந்துடாதங்க. நடக்கக்கூடாதுன்ட்டாரு, எந்தியக்கூடாதுன்ட்டாரு, உட்காரக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லை. யாரு கூட நடக்கிறோம் என்பது, யாரு கூட உட்கார்றோம் என்பது, யார் ஆலோசனை கேட்டு நடக்கிறோம் என்பது, அதோடு அதை விட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்ப்பா? ஆசீர்வாதமாக இருக்கணுமா? இந்த பூமியில் அப்பப்போ உனக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா என்ன செய்? வார்த்தையை தியானி. வார்த்தையை தியானிக்கிறதுக்கு வார்த்தை மேலே உனக்கு என்ன வேணும்? பிரியம் வேணும். பிரியம் இருந்தால் நீ என்ன கொடுப்ப? நேரம் கொடுப்ப. நேரம் கொடுத்தா வார்த்தை இருதயத்தில் என்ன செய்யும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆலோசனை பார்த்தீங்களா? இனிமே இதை நம்ம செஞ்சோம்னா இந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ளே 12 மாதங்களும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த பராக் ஆசீர்வாதம் எப்போதும் என் வாழ்க்கையில் நிரந்தரமாகவே இருக்கும். அப்போ வாசிக்கிறவர்களாக அல்ல, தியானிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இந்த ஆலோசனையை கர்த்தர் கொடுத்திருக்கிற